அருமா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு 3/4 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், ஏலக்காய் ஒரு 4 வச்சுருக்கேன், ஒரு பட்டை ஒரு 2 பீஸு, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க தாளிப்புக்கு. இந்த சைடு ஒரு 300 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த சைடு வச்சுருக்கேங்க. இதுக்காக நம்ம பாருங்கள், மல்லி புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த சைடு நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது எவ்வளவோ நம்ம 3/4 கிலோக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கலாம். தயிர் இருக்குது, நமக்கு ஒரு லெமன் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா தாங்க நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பிரியாணி மசாலா. இதாங்க நான் இப்போ சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிரியாணிக்கான மசாலா என்னென்னா, நான் வீட்டை அரைச்ச பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். நான் பிரியாணி மசாலா எப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சிங்க, கடாயை வச்சாச்சு. இந்த பட்டை மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம பட்டை மசாலா பொரியலுங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன செய்வோம்னா, நான் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி அரைச்சி சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை நல்லாயிருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணி நம்ம மசாலாவும் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நான் சிக்கனை ஏற்கனவே நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு தாங்க கழுவி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக இஞ்சி பூண்டு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறோம் அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்றதுனால 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேங்க. பாருங்க, இப்போ நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த பச்சை மிளகா இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதுலேயே நமக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கணுங்க. பாருங்க, இந்த முந்திரி கூட நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரியும் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா. இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த டைமில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு கலரி கொடுத்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க.
பிரியாணிக்கு தோலோட தாங்க சிக்கன் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டைம்லேயே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு தான் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். உப்பு முன்னாடியே சேர்த்தாதான் கறியில் போய் நல்லாவே அது சேருங்க. கறியோட இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குங்க, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம இந்த பிரியாணியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்ங்க இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா இந்த மசாலாவோட இந்த சிக்கனு ஒரு 1/4 வேக்காடு வந்துருச்சு பாருங்கள். மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் நான் இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கழுவி இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எந்த ஒரு கலருமே சேர்க்கலைங்க. நீங்கள் வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எந்த கலருமே சேர்க்கல. நான் லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் கலரு தண்ணியில் கலந்து லைட்டாக தெளித்து விட்டுப்பேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம வந்துட்டு இது மேலே ஒரு லெமன் புளிச்சிக்கலாங்க. புளிஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு கலர் கொடுத்துடலாங்க. இந்த டைமில் நம்ம இந்த சாப்பாட்டுக்கான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் இந்த சைடு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணியை சூடு பண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நான் 3 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். 2 3 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துட்டேங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணி நான் 4 கிளாஸ் சேர்த்துருக்கேங்க. 4 கிளாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நான் இந்த டைம்லங்க நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. நான் இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், வீட்லேயே ரெடி பண்ண நெய் தாங்க. இது வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்டில் தாங்க இந்த நெய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி ரெடி பண்ணேன்னு நெய் இருக்கிற வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேங்க, வேணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலரி கொடுத்துடலாங்க. கலரி கொடுத்துட்டு இப்போ நம்ம 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த ரைஸோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். இது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை பார்ப்போம். ஆயிங்க, இப்போ நம்ம பிரியாணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்க, நல்லாவே ரெடி ஆகிருக்குங்க.
பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டால் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. பிரியாணியில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இது மேலே வாசனைக்காக. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாழை இலையை போட்டு இந்த பிரியாணியை நம்ம இப்படி மூடி வச்சிருவோம். இப்போ புதினால போட்டிருக்கோங்க. இலையை மூடுற கட்டியும் நம்ம கலர், நான் 2 கலர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு எல்லோ கலரும் ஒரு 4-5 கலர் வச்சுருக்கோங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சும்மா லைட்டாக சேர்க்குறேங்க. சும்மா லைட்டாக அதை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இலையை போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம இந்த பிரியாணியை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி நமக்கு எந்த அளவு ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போங்க. பிரியாணியை இப்படி நம்ம கலரி கொடுப்போம். பாருங்கள், அப்படியே டபுள் கலரில் இந்த பிரியாணி நமக்கு வந்துட்டுருங்க. நல்லா தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா சிக்கனும் நல்லா மசாலாவோடு வெந்திருக்குங்க. இப்போ நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வாசனையாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். நமக்கு பிரியாணி நல்லா ஒன்றோட ஒட்டாமல் நல்லா சூப்பராகவே வந்திருக்குங்க பிரியாணி. ஓகேங்க, பாய்ங்க. இப்போ நம்ம பிரியாணியை திருப்பி அந்த இலையை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.